அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்ச நிலையை அடைய போறாரு. குரு நம்மளோட ராசி நாதன். நம்மளோட நட்சத்திரத்துக்கும் பெரும்பாலும் கெடுதல் செய்ய மாட்டாரு. எனவே நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்துல நம்மளோட ராசிநாதன் உச்சநிலை அடைகிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. இந்த வருடம் முழுக்க நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்க போகுது. எக்ஸலண்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டைம் பீரியட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மனதையும் சிந்தனையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. அவர் முழு பலம் அடையும் பொழுது நிச்சயமா நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் மிக மிக அழகாகவும் மிக மிக தெளிவாகவும் இருக்கும். தடைகள் எல்லாத்தையும் அழகா கடந்து லைஃப்ல வெற்றி நடை நம்ம நிச்சயமா போட முடியும். வாழ்க்கையில வீர நடை, வெற்றி நடை டெஃபினட்டா அந்த நேரத்துல போட முடியும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம். அதை நான் உங்களுக்கு டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி லைஃப் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது 2ஆம் இடம் தனஸ்தானம் சுத்தமா இருக்கு. ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் குரு பார்வையில இந்த சனி பகவான் வந்துடுறாரு. எனவே ஃபேமிலி ரீதியா இருக்கிற அதீதமான கவலை எல்லாமே குறைஞ்சிரும். குடும்பத்துல இருக்கிற சுமைகள் குறையும். ஃபேமிலி ரீதியா என்ன வருத்தம் இருந்தாலும் சரி எல்லாமே சரியாயிடும். குடும்பத்துல சுப மாற்றங்கள், சுப நிகழ்வுகள் எல்லாம் அற்புதமா நடக்கும். ஃபேமிலி ரீதியா இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம், 12ல இருக்கிற ராகு தொடர் விரைய செலவுகளை கொடுப்பாரு. ஆனா அதை மகிழ்ச்சியோட செய்வீங்க. அந்த செலவுகளை மன நிறைவோட செய்வீங்க, மன நிம்மதியோட செய்வீங்க. அதுதான் குருவுடைய பார்வை ஜென்மத்துக்கு. ஏன்னா ஜென்ம சனியோட பிரஷரை அந்த குரு பகவான் பார்த்து குறைச்சிருவாரு. சனி செய்யற தேவையில்லாத ஆதிக்கத்தை, தேவையில்லாத குழப்பத்தை குரு பார்த்து சாந்தப்படுத்துவார். எனவே மன அமைதியோட, சிந்தனை தெளிவோட ஃபேமிலிக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் பூர்த்தி பண்ணுவீங்க. குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். ஃபேமிலியில இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீண்ட நாளா இருந்து வந்த பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த குரு பயிற்சியில நிவர்த்தி ஆகும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொந்த பந்தங்கள்லாம் இப்ப அணுகி வருவாங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வீராப்பா முறைச்சிக்கிட்டு வெறுப்பா போனாங்களோ எல்லாரும் இப்ப அணுகி வருவாங்க, உங்களை நாடி வருவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் இது. எனவே ஃபேமிலி லைஃப் ரீதியா எந்த குறையும் இல்ல. சுபத்துவமா மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு தேவையான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த நேரத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கு. அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு பார்வை ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தோன்னா பாகியஸ்தானத்துல குரு பார்வை ரொம்ப சிறப்பு. ஜென்மத்துல குரு பார்வை 1, 5, 9 இயங்குது. உயர்வை தரக்கூடிய ஸ்தானங்கள் இயங்குது. எனவே நீங்க ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு டெஃபினட்டா ப்ரமோஷன் உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் அட்டகாசமா கிடைக்குது. நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் இந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா கிடைச்சிடும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகத்துல அற்புதமான மாற்றம் உண்டு. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரஷர்லாம் கம்ப்ளீட்டா குறையும். பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உத்தியோகத்துல உயர்வு உண்டு. திடீர் ஜாக்பாட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த பதவி அந்த நேரத்துல அடைய முடியும். உடைய பெயர் புகழ் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல அதிகரிக்கும். உடைய செல்வாக்கு அதிகரிக்கும், உடைய சொல்வாக்கு அதிகரிக்கும். சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து தொழில நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னாக்கா ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் சனியோட ஆதிக்கத்துல இருக்கு. ஆனா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு.
தொழில கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு இருக்கும், இருந்தாலும் அதை நீங்க எளிமையா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. லாபம் அட்டகாசமா கிடைக்கும். ஆனா விரயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல லாபம் உண்டு. நஷ்டத்துல போயிட்டு இருக்கக்கூடிய தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி வரும். இந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த ஐடியாலஜிக்கு வந்துருவாங்க. புது அத்தியாயத்துக்கு நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் தயார் ஆகுறாங்க அப்படிங்கறதா உண்மை. ஜூன் 1க்கு பிறகு தொழில் ரீதியா அற்புதமான மாற்றம் உண்டு. தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க என்ன தொழில இறங்கினாலும் சரி, அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. நல்லா உழைக்க முடியும். மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல் தெளிவா இருக்கு. இந்த நேரத்துல உங்களால 100 மடங்கு உழைக்க முடியும். நீங்க உழைக்க தயாராயிட்டாலே லாபம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைச்சிடும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நான் ஃபேவரா தான் பாக்குறேன். ஜென்ம சனியுடைய பார்வை வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடியா தெரியும். எல்லாத்தையும் நீங்களே செய்யற மாதிரி இருக்கும். வேலைக்கு ஆள் வச்சிருந்தாலும் அந்த இடத்துல நீங்க இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க இறங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் அந்த சனி பகவான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பார். ஆனா அந்த குரு பார்வை நீங்க என்ன உழைப்ப போட்டாலும் சரி, அதுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுத்துரும். எனவே தொழில், உத்தியோகம் அதுவுமே இந்த நேரத்துல உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. இந்த எண்ட் ரிசல்ட்ல உங்களுக்கு மன நிம்மதி டெஃபினட்டா கிடைச்சிடும். அப்பா, இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டோம், இந்த அளவுக்கு நம்ம சம்பாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தி, ஒரு மன நிறைவு அது உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை உச்ச குரு பாக்குறாரு. பொருளாதார சிந்தனை அதிகரிக்கும். நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்ல இருக்க கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், கடனை கட்டி முடிக்கணும், கடனை அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை கண்ணாபின்னான்னு வந்துடும். நிறைய பேர் கடனை கட்டி முடிப்பாங்க. காரணம் என்னன்னாக்கா 6க்கு 12ல குரு உச்சம். கடன் அடைபடும். ரொம்ப நாளா உங்களுக்கு நெருக்கடியா இருந்த கடன் சுமையை குறைப்பீங்க. கடன் பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க. அதற்கு தகுந்தாற போல லாபம் இந்த நேரத்துல அட்டகாசமா கிடைக்கும். வெளியில இருந்து வர வேண்டிய பணம்லாம் இப்ப கைக்கு வரும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பணம் லாக் ஆயிருக்கும் அந்த பணம்லாம் இப்போ ரிட்டர்ன் உங்க கைக்கு கிடைச்சிடும். சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நான் பாக்குறது வந்து லாபஸ்தானம் வலிமை அடையுது அப்படிங்கிறதுனால நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும். நான் சும்மா இது வந்து உங்களை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. சீரியஸ்லி உச்சகுரு லாபஸ்தானத்தை பார்க்கும்போது லாப நோக்கமான சிந்தனை அதிகரிக்கும். எல்லாத்தையும் லாபத்துக்காக செய்வீங்க. ஆனா அதுல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிடும். நான் அதை சூப்பர் பாசிட்டிவா உங்களை நான் பாக்குறேன். எனவே லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும். ஆனா அதுக்கு ஈக்குவலான செலவு, எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான செலவை ராகு கொடுத்துருவாரு. ஏன்னா 12ல இருக்கிற ராகு தொடர் விரைய செலவை கொடுக்காம போக மாட்டாரு. இந்த நேரத்துல என்ன ஒரு விஷயம்னா ஆசை அதிகரிக்கும். அதுதான் 12ல இருக்கிற ராகு. அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம், இந்த பொருளை வாங்குவோம், அந்த பொருளை வாங்குவோம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசையை, உங்களோட கியூரியாசிட்டியை இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய புது புது பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க, நிறைய செலவு செய்வீங்க. எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டி செலவு இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி உங்களை சேஃப்டி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த நேரத்துல பொருளாதார நெருக்கடிலாம் கண்டிப்பா குறைஞ்சிரும். பொருளாதார ரீதியா இருக்கிற என்ன சிரமமா இருந்தாலும் சரி சரியாயிடும். கையில வருமானம் வரும். உடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும். கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சிருவீங்க. அதை நான் உங்களுக்கு 100% உங்களுக்கு நான் ஒரு ஷூரிட்டியா நான் சொல்றேன். கடனை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட நின்று கடனை கட்டி முடிச்சிருவீங்க. 12ல இருக்கிற ராகு உங்க சிந்தனையை அப்படியே தடம் புரள வைக்கும். கொஞ்சம் ஆசையை தூண்டி கண்ணா பின்னான்னு செலவு செய்ய வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடன் சுமை இருக்குன்னா கடனை மட்டும் கட்டி முடிக்கிற மாதிரி டார்கெட் பண்ணி அடிங்க. டெஃபினட்டா முடிச்சிடலாம் அந்த நேரத்துல. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு நம்மளோட ராசிநாதன் உச்சமாகிறாரு. அதுவும் பஞ்சமஸ்தானத்துல, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானத்துல உச்சமாகிறாரு. லாபஸ்தானத்தை உச்ச குரு பாக்குறாரு. ரொம்ப அற்புதமான நேரம் இது. எனவே கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, காதல் உறவு, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காதல் உறவை பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல குரு உச்சம். காதல் உறவு நிறைய பேருக்கு வெற்றியை கொடுத்துரும். காதல் உறவுல மகிழ்ச்சி கிடைச்சிரும். வீட்டுல ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிரும். காதல் உறவு நிறைய பேருக்கு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். காதல் வாழ்க்கை சார்ந்த வகையில என்ன பிரஷர், என்ன குழப்பம் இருந்தாலும் சரி அது இந்த நேரத்துல சரியாயிடும். நிறைய பேருக்கு புதிய காதல் மலர ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல காதல் சிந்தனை அதிகமா வரும். காதல் வெற்றியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆகும். மன மகிழ்ச்சியை இந்த நேரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட்டி கொடுக்கும். எனவே காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல நான் எந்த குறையும் பார்க்கல, பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பார்வை இருந்தாலும் அந்த சனியே குரு பகவானுடைய பார்வையில தான் இருக்காரு. எனவே இந்த நேரத்துல திருமண முயற்சியில தாராளமா செய்யலாம். ரொம்ப நாளா ட்ரை பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியா உண்டு. திருமண முயற்சிகளை நல்ல செய்தி கிடைக்கும். தாராளமா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்க உங்களுடைய திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல செய்தி உறுதியா உண்டு. தாமதப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்துல அட்டகாசமா திருமணம் நடந்துடும். மகிழ்ச்சியா திருமணம் நடக்கும். மன நிறைவோட திருமணம் நடக்கும். எந்த பிரஷரும் இல்லாம ஓரளவுக்கு நிம்மதியா மன நிறைவோட
திருப்தியான ஒரு மனநிலையோட திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும். எனவே திருமண முயற்சியை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. பெருசா தடை அமைப்புகள் எதுவும் தெரியல. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அவர்களுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா குற்றமா சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த நேரத்துல உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு அப்படிங்கிறதுனால எதையும் பெருசுபடுத்த மாட்டீங்க. எல்லாத்தையும் ஒரு ஜாலியா மகிழ்ச்சியா எடுத்துட்டு நகர்ந்துருவீங்க. எனவே மன வாழ்க்கையும் பெருசா கசப்ப கொடுக்கல. மன வாழ்க்கையில என்ன சுமை இருந்தாலும் சரி, அது இப்ப நிவர்த்தி ஆகுது. மன வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்குது, சிந்தனை தெளிவு பிறக்குது. எனவே மன வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த அத்தனை மன உளைச்சலும் இந்த நேரத்துல சரியாயிடும். எனவே திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, காதல் உறவு இதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் குற்றமா சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கடுமையான மகிழ்ச்சியை கொடுக்கும், நிம்மதியை கொடுத்துரும். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். அதெல்லாம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகம் அதிக சுபத்துவம் ஆகுது. உச்ச குரு பஞ்சம ஸ்தானத்துல இருக்காரு. புத்திர பாகியம் யாருக்கெல்லாம் இல்லையோ, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளா தடைப்பட்டுச்சோ, இந்த காலகட்டம் அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தி உறுதியா கிடைச்சிடும். அடுத்தது நம்ம பார்க்கறது நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேருக்கு புத்திர பாகியம் கிடைக்கும். குழந்தை பிறத்தல் காரணமா மகிழ்ச்சி குடும்பத்துல இருக்கும். நல்ல லட்சணமான குழந்தை இந்த நேரத்துல பிறக்கும். உங்களுக்கு அன்பான குழந்தைகள் பிறப்பாங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்து வந்த அந்த வருத்தம், புத்திரபாகியம் இல்லையே, இன்னும் நமக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு இருந்து வந்த கவலைகள், வருத்தங்கள் எல்லாமே இந்த நேரத்துல சரியாயிடும். நேரத்துல நிறைய பேருக்கு புத்திரபாகியம் கிடைக்கும், குழந்தை பிறக்கும். நான் அதை சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். டெஃபினட்டா இந்த நேரத்துல நீங்க ட்ரை பண்ணலாம். புத்திரபாகியத்துக்கு முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா சுப செய்தி கிடைத்தே தீரும். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அட்டகாசமா இருக்கு. பிள்ளைகளால ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சல் எல்லாமே சரியாயிடும். பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நீங்க உருவாக்கி கொடுத்துருவீங்க. பிள்ளைகள் பற்றி இருந்த கடுமையான கவலைகள் எல்லாமே சரியாகும். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு அட்டகாசமா கிடைக்கும். சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் கூட இப்போ உங்களோட சொல்ல கேட்டு அழகா நடப்பாங்க. பிள்ளைகளுடைய பாசம், பிணைப்பு எல்லாமே உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா கிடைக்குது. பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை இந்த நேரத்துல தொடங்குவீங்க. பிள்ளைகளை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான அந்த முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க. நிறைய பேருக்கு பிள்ளைகளால சுப விரய செலவுகள் இந்த நேரத்துல இருக்கும். மேலும் பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்களை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு ஒரு பெருமையை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளால உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும், மதிப்பு மரியாதை உயரும். சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். எனவே குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயமும் இந்த நேரத்துல சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. பஞ்சம ஸ்தானம் உங்களுக்கு வலுத்து இருக்கிறதுனால குலதெய்வத்துடைய அருள் இந்த நேரத்துல கிடைக்கும். குலதெய்வ வழிபாடுகளை செய்வீங்க. உடைய குலதெய்வ ஆலயங்களுக்கு ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி வைக்கிறது, சுப மாற்றங்கள் செய்யறது, அல்லது குலதெய்வ வழிபாட அடிக்கடி போய் பண்ணி பிரார்த்தனை செய்யறது, அதெல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு அட்டகாசமா கிடைக்குது. சோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு. கல்வியில இருந்து அத்தனை தடையும் சரியாயிடும். கல்வி சார்ந்த வகையில என்ன மன உளைச்சல் இருந்தாலும் சரியாயிடும். நினைச்ச படிப்பை ஏற்று படிக்க முடியும். படிப்பதற்காக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்ட இடத்துல நல்ல சீட்டு கிடைக்கும். நல்ல ஸ்கோர் பண்ணி லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போவீங்க. எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்த குழப்பமும் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்த மன குழப்பங்கள் கம்ப்ளீட்டா அந்த நேரத்துல குறைஞ்சிரும். புத்தி தெளிவு பிறக்கும். மறதி மனப்பான்மை அப்படிங்கிறது இப்போ நீங்க ஆரம்பிக்கும். நல்ல ஞாபக சக்தி பிறக்கும். மன அமைதி கிடைக்கும். பீஸ்ஃபுல்லா இப்ப படிக்க முடியும். எந்த பிரஷரும் இருக்காது. கல்வி சார்ந்த வகையில இருந்த அத்தனை தடைகளும் அத்தனை குழப்பங்களும் நிவர்த்தியாகி கல்வியில ஒரு பிரகாசமான ஒரு ஒளி இந்த நேரத்துல டெஃபினட்டா உங்களுக்கு வீச ஆரம்பிக்கும். ஏன்னா உடல், மனம், சிந்தனை தெளிவா இருந்தாலே கல்வியில நம்ம டெஃபினட்டா ஜெயிச்சிட முடியும். இப்போ உங்களோட ஃபோக்கஸ் அதிகரிக்கும். கவனச்சிதறலாம் கம்ப்ளீட்டா குறையும். ஜென்ம சனி கொடுத்த அந்த கவனச்சிதறல், முயற்சி இல்லாத மனநிலை, என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு திகைப்பான ஒரு மனநிலை, அதெல்லாம் கம்ப்ளீட்டா விலகும். இப்போ ஒரு தெளிவா பிளான் பண்ணுவீங்க. கான்பிடென்டா முடிவு எடுப்பீங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறதுன்னு யோசிப்பீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. டெஃபினட்டா அதுல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிடும். எனவே கல்வி சார்ந்த விஷயத்துல எந்த குறையும் இல்ல. சூப்பர் பாசிட்டிவா இருக்கு.
ஃபைனலா நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம். நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஹெல்த் இஷ்யூ கடுமையா இருக்கு. தேக ஆரோக்கியத்துல இருக்கிற பிரச்சனையில இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. தேக ஆரோக்கியத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த நேரம் நிச்சயமா ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுத்தே தீரும். காரணம் என்னன்னா 6க்கு 12ஆம் இடத்துல குரு உச்சம், அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல கேது, 12ல இருக்கிற ராகு. இப்போ இந்த குரு பார்வையும் உங்களுக்கு சுபஸ்தானங்கள்ல இருக்கு. எனவே இந்த நேரத்துல நிச்சயமா தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். தேக ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ரொம்ப நாளா இருந்து வந்த தேக ஆரோக்கிய தொந்தரவுகள் இந்த நேரத்துல நிச்சயமா சரியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது உங்களுக்கு பெருமளவு பாதிப்பை கொடுக்காது. அந்த மருத்துவ செலவுகளை தாராளமா மனமுகந்து செய்யுங்க. இந்த நேரத்துல நல்ல ரிசல்ட் ஹெல்த் ரீதியா உங்களுக்கு கிடைச்சிடும். தேக ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கடந்த காலகட்டங்கள்ல அதிகமா இருந்திருக்கும். அதெல்லாம் அந்த நேரத்துல நிவர்த்தி ஆயிடும். வயிறு சார்ந்த வகையில் இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே சரியாயிடும். அதே போல கால் பாதங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குனாக்கா, கால் சம்பந்தப்பட்ட பகுதிகள் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சரியாயிடும். இந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனை இந்த நேரத்துல சரியாகும். தலைமுடி உதிர்வு, அதே போல தலை, முகம், கண், பல் உபாதை இது சார்ந்த வகையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் அந்த நேரத்துல கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆகும். அதுக்கான செலவுகளை செய்து அதை சரி பண்ணிப்பீங்க. அதுக்கான சூழ்நிலை எல்லாம் இந்த நேரத்துல அட்டகாசமா கிடைக்கும். எனவே தேக ஆரோக்கியம் இந்த நேரத்துல மேம்படுது. தேக ஆரோக்கியத்துல இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே சரியாகுது. உடைய உடலும் மனமும் இந்த நேரத்துல நல்ல வலிமை அடையும். இந்த நேரத்துல நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய உடலும் மனமும் நல்ல சப்போர்ட் பண்ணும். நல்லா உழைக்கிறதுக்கு இந்த நேரம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. எனவே இந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. தேக ஆரோக்கியத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், மன ஆரோக்கியத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்துல எல்லாமே சரியாயிடும். மனசுல இருக்கிற கவலை, பிரச்சனை, குழப்பம் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். ஒரு தெளிவான மனநிலை பிறக்கும். சிந்தனை தெளிவு கிடைக்கும். ஏன்னா புத்தி ஸ்தானத்துல குரு உச்சமாகிறாரு. புத்தி தெளிவு கிடைக்கும். தெளிவா முடிவு எடுக்க முடியும். மனக்கவலை விலகி ஒரு கான்பிடென்டான ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். தைரியமான ஒரு மனநிலை கிடைக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். சோ ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுவுமே ஆல்மோஸ்ட் சரியாகும். தேக ஆரோக்கியத்துல இருந்த குறை குழப்பம் எல்லாமே சரியாகும். மன ஆரோக்கியத்துல இருக்க குறை குழப்பங்களும் கண்டிப்பா சரியாகும். இந்த நேரத்தில் நிறைய பேர் தியான பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. தன்னுடைய உடலை சரிப்படுத்திக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் செய்வீங்க. நல்லா கரெக்டா நீங்க உடற்பயிற்சி பண்றது, கரெக்டா நடைப்பயிற்சி பண்றது எல்லாத்தையும் ப்ராப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உச்ச குரு ஜென்மஸ்தானத்தை பாக்குறாரு. இந்த சோர்வா இருக்கிறதுல இந்த நேரத்துல செல்லுபடியே ஆகாது. ஆக்டிவ் ஆயிடும். உடம்பு நல்லா, சிந்தனை நல்லா புத்துணர்ச்சி ஆயிடும். ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுலாம் அந்த நேரத்துல இருக்கவே இருக்காது. டக்குன்னு அந்த விஷயத்தை செய்வீங்க. டக்குன்னு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருப்பீங்க. எனவே உடல் மனம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது. இந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணி நீங்க டிராவல் செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த நேரத்துல நீங்க நினைக்கிற வெற்றியை உறுதியாக அடைய முடியும். அடுத்தது இந்த குரு பயிற்சியில வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னா, குருவுடைய பார்வை பாகியஸ்தானத்துல பதியுது. பாகியஸ்தானத்துல பதியக்கூடிய அந்த குரு பார்வை தந்தையுடைய ஆதரவை கொடுத்துரும். தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவை கொடுத்துரும். தந்தை வழி உறவுகளுக்கு சுபவிரய செலவுகள் ஏதாச்சும் இந்த நேரத்துல போகலாம். அது மட்டும் இல்லாம தந்தைக்கு சுபவிரய செலவுகள் ஏதாச்சும் வரலாம். ரொம்ப நாளா உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். தந்தை வழியிலிருந்து பூர்வீக சொத்து வர வேண்டியது இருக்குனாக்கா அந்த பூர்வீக சொத்தை இப்ப அனுபவிக்கிறதுக்கான பாகியம் கிடைக்கும். தந்தை வழி பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் இப்ப சேரும். அதே போல இந்த நேரத்துல திடீர் ஜாக்பாட், புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அற்புதமா கிடைக்கும். அதே போல தங்க அணிகலன்கள் நிறைய பேர் வாங்குவாங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை இப்ப மீட் எடுப்பீங்க. மேலும் இந்த நேரத்துல உடைய சமூக அந்தஸ்து உயரும். உடைய மதிப்பு மரியாதை இந்த நேரத்துல உயரும். அடுத்தது குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துல. லாபஸ்தானத்துல பதியக்கூடிய அந்த குரு பார்வை மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவை கொடுக்கும். மேலும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விரய செலவுகளை ஏற்படுத்தும். மங்கள மாற்றங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நிகழும். சோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. பிளஸ் மூத்த சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் வருத்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இந்த நேரத்துல சரியாயிடும். அடுத்தது ரொம்ப நாளா நீங்க யோசிச்சு வச்சிருக்க ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளை இந்த நேரத்துல நிறைவேற்றிப்பீங்க. ஏன்னா அந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகளை குறிக்கக்கூடிய இடம். நீண்ட நாள் ஆசை இந்த நேரத்தில் நிறைவேறும். அதற்கான முயற்சிகளை செய்வீங்க. அடுத்து ஜென்மஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சிந்தனை குழப்பங்கள் எல்லாமே சரியாகி தெளிவான முடிவு எடுக்க முடியும். இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கும். எனவே முக்கியமான முடிவு ஏதாச்சும் எடுக்கணும்னா ஜூன் 1 பிறகு பிளான் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்ல நீங்க எடுக்கிற முடிவு சரியானதாகவும் தீர்க்கமான ஒரு முடிவாகவும் இருக்கும். அடுத்தது இந்த நேரத்துல ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு அதிகமா போவாங்க. ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணங்களை இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க. ஏன்னா பாகியஸ்தானத்தை குரு பார்த்துடுறாரு. பஞ்சமஸ்தானத்துல குரு இருக்காரு.
எனவே மங்களகரமான விசேஷங்கள் இந்த நேரத்துல உங்க கையால நிறைய நடைபெறும். நிறைய மங்களகரமான விசேஷங்களை ஸ்டார்ட் பண்ணி வைப்பீங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா நீங்க பயணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆலயங்களுக்கெல்லாம் அந்த நேரத்துல போயிட்டு வருவீங்க. ஆன்மீக யாத்திரை அப்படிங்கிறது அற்புதமா அந்த நேரத்துல இருக்கும். நிறைய கோவில் குளங்களுக்கு போய் உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பா வெளிப்படுத்துவீங்க. சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா பாக்குறேன். ஓவராலா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்க போகுது. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு நம்மளோட ராசிநாதன் உச்சமாகிறாரு. எனவே இந்த நேரத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. நினைக்கிறத செயல்படுத்துறது தான் உங்களோட வேலையாவே இருக்கும். எனவே ரொம்ப நல்லா இருக்கு டைம். இதுல இந்த மாத கிரகங்கள் மட்டும் ஒரு 3-4 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கும். அந்த டைமிங்ல மட்டும் கொஞ்சம் டல்லா போகும். மற்றபடி ஒரு 6ல இருந்து ஒரு 7-8 மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராகவே இருக்கும். அதனால உங்களுடைய முயற்சிகளை தாராளமா செய்யுங்க. நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியில. அடுத்து இந்த குரு பயிற்சியில ஏதாச்சும் பரிகாரம் மாதிரி செய்யலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, உடைய குலதெய்வத்தை போய் அணுகி வழிபடுங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே பரிகாரம். ஆன்மீக பரிகாரம்னா உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானம் வலுத்திருக்கு. எனவே உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளை இந்த நேரத்துல நீங்க பெற்றுக்கொள்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்க ஒரு புதிய முயற்சியை தொடங்குறீங்கன்னா அது நிச்சயமா வெற்றி ஆயிடும். எனவே உங்களுடைய குலதெய்வத்தை மனமுருகி வழிபடுங்க. உடைய குலதெய்வத்துக்கு ஏதாச்சும் ஒரு கடிகாரம் வாங்கி வைக்கிறது, ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி வைக்கிறது, உங்களால என்ன முடியுமோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்கி வைக்கிறது முயற்சி பண்ணுங்க. அதே போல அன்னதானம் விடுறது ரொம்ப நல்லது. அது உங்க குலதெய்வ கோயில்ல போயிட்டு ஒரு அன்னதானம் பண்றது, ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை உங்களுடைய குலதெய்வ கோயில்ல வச்சு கொடுக்கறது. சோ அது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. முடிஞ்சா அதை ட்ரை பண்ணுங்க. இல்ல என்னால குலதெய்வ கோயிலுக்குலாம் போக முடியாது சார், நான் வெளியில இருக்கேன் அப்படின்னாக்கா, நீங்க இருக்கிற ஏரியாலேயே ரொம்ப பசியோட வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை இந்த நேரத்துல செய்யுங்க. நிச்சயமா நிறைய பேரால செய்ய முடியும். அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்கு. இந்த டைமிங்ல முடிஞ்ச வரைக்கும் மாசத்துல ஒரு நாள் ஒரு 10 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் சூப்பரான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது வழக்கம் போல உங்களுடைய உடலையும் மனதையும் பராமரிச்சுக்கிறதுக்கு காலையில தினமும் நடைபயிற்சி, உடற்பயிற்சி, தியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் சரியா பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா இன்னும் பெட்டரான ரிசல்ட்டை இந்த நேரத்துல நீங்க அறுவடை செய்ய முடியும். ஓவராலா அந்த குரு பயிற்சி நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமா ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியை நான் பாக்குறேன். இந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. நிச்சயமா உறுதியா நல்ல வெற்றிகளை அந்த நேரத்துல உங்களால குவிக்க முடியும். வாழ்த்துக்கள்.